ஃப்ரெண்ட் வணக்கம். ஃப்ரிக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரிக்ஷன்னா என்ன. இப்போது ஒரு பாடி இருக்குது, ஒரு டேபிள் மேலே, ஓகேவா, ஒரு பிளாக், ஒரு வெயிட் இருக்குது. இப்போது இதை மூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எஃப்ங்கிற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் மட்டும்தான் இது இந்த பக்கம் மூவ் ஆகும், ஓகேவா. ஸோ இப்போ இது மூவ் ஆகும்போது இந்த டைரெக்ஷனில் ஏதோ ஒன்று அப்போஸ் பண்ணும், ஏதோ ஒன்று தடுக்கும் இந்த மூமெண்ட்டை ஆக விடாமல். ஸோ அதுக்கு பேர் தான் ஃப்ரிக்ஷன். அந்த ஒரு விவசாயம் சொல்லுவாங்கல்ல, ஸோ தடுக்கிறது, அதுதான் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கோ, ஒரு பிளாக்கோ, ஒரு வெயிட் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மேலே வந்து ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், என் கீழே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், பேரலாக வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ தான் அந்த பாடி வந்து என்ன சொல்ல, ஒரு ரெஸ்ட், ஒரு நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது இந்த நார்மல் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் கேன்சல் ஆகிடும் ரெண்டுமே. இப்போ வெறும் ஃப்ரிக்ஷன் மட்டும் தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு தான் ப்ளே ஆகும். இதை தான் நம்ம ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மோஷன், ஒரு இது வந்து தடுக்கும், ஓகேவா. ஸோ அதான் ஃப்ரிக்ஷன் சொல்கிறாங்க. ஃப்ரிக்ஷன்லேயே 2 டைப் இருக்குது. அது என்ன? ஃபஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், எஃப்எஸ், இன்னொன்று வந்து எஃப்கே, இன்னொன்று வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன், ஓகேவா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் பார்க்க போகிறோம், கைனடிக் ஃப்ரிக்ஷன் பார்க்கல. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா இம்பெண்டிங் மோஷன் வந்து தடுக்கும். இம்பெண்டிங் மோஷன் அப்படி பாடி இஸ் அப்போஸ்ட் பை தி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் அப்படின்னா சாதாரண ஃப்ரிக்ஷன் மட்டும் தான். இம்பெண்டிங் மோஷன் அப்படின்னா அது ஒரு வகையான மோஷன், அவ்வளோதான். அதுவுமே ஜஸ்ட்டு ஒரு மோஷன், என்ன சொல்கிற, ஒரு மூமெண்ட்டு. ரொம்ப அதுக்கு ஒரு மீனிங்லாம் இல்லை. இந்த டேர்ம் இம்பெண்டிங் மோஷன் மீன்ஸ் மோஷன் தேட் வுட் டேக் பிளேஸ். அதாவது ஒரு மூமெண்ட் இருக்கும், ஆனால் அந்த மூமெண்ட்டுக்கான காஸ் பட் டஸ் நாட் ஆக்சுவலி டேக் பிளேஸ். அதாவது அந்த மூமெண்ட்டு போகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலி போகாது. ஸோ அதாங்க சொல்கிறாங்க அண்டர் தி அப்ளைட் ஃபோர்ஸ். இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் வேர் ஆப்சண்ட். இந்த இடத்துல ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் எதுவுமே இல்லை. ஒரு பிளாக் மூவ் ஆகுது, ஆக்சுவலி மூவ் ஆகலை, நம்ம மூவ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மூவ்மெண்ட்டை தடுக்கல, அதுக்கு தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த பாயிண்ட் முக்கியமானது. நோட் தட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் டஸ் நாட் எக்ஸிட் பை இட் செல்ஃப். அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து தானாகவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இதை ஒரு பாடிக்கு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது தான் இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ப்ளே ஆகும். மற்றபடி இது தானாகவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. when there is no applied force there is no static friction. அதே தான், எந்த ஒரு அப்ளைட் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இட் கம்ஸ் இன்டு ப்ளே தி மூமெண்ட். there is an applied ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது வரும். ஓகே, as applied force F increases. அது நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக F ஆல்சோ இன்க்ரீசஸ். எஃப்எஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்குல்ல, அதுவுமே இன்க்ரீஸ் ஆகும். ரிமைனிங் ஈக்குவல் ஆப்போசிட் டு தி அப்ளைட் ஃபோர்ஸ். ஓகே, கீப்பிங் தி பாடி அட் ரெஸ்ட். ஓகே, சேம் ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்புறம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்போஸ் இம்பெண்டிங் மோஷன் சொல்லிட்டேன். திட்டம் இம்பெண்டிங் மோஷன் அதுன்னு சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஃபார்மில் இருக்குல்ல எஃப்எஸ் மேக்ஸிமம், அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து எப்போது அதிகமாக இருக்கும் அப்படின்னா மியூஎஸ் அண்ட் இன்டு மியூஎன். அதாவது ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஃபோர்ஸ்க்கு இதெல்லாம் வேரி ஆகும். அப்புறம் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அப்போ இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் எஃப்எஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேரிஸ் அப்படின்னாலே இது வந்து ப்ரொபோஷனலாக இருக்குது, மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ அதான் வேரிஸ், அதான் அந்த மீனிங் அங்கே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரேண்ணா. இந்த ஃபார்முலா பாருங்கள். இப்போது என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலா மியூஎஸ் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இது வந்து கோஎஃபிஷியன்ட், இது வந்து n வந்து நியூட்டன். ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ், இது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். என்றைக்குமே நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து மியூஎஸ், அது வந்து அதிகமாக தான் இருக்கும் எதை விட, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட. இந்த ரிலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த பாடி வந்து கரெக்டாக ஒரு பேலன்ஸாக மூவ் ஆகும். இப்போது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வழி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பாடி மூவே ஆகாது. ஃப்ரிக்ஷன் வழி என்ன, ஒரு ஃப்ரிக்ஷனோட ஃபங்க்ஷன்னு தடுத்துக்கிட்டே இருக்கும், மூவ் பண்ணி விடாது. ஸோ அதுதான் எப்போ நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் தான் அதிகமாக இருக்கும் இதை விட, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட. இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி சம் கேட்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு வீடியோவில் வந்து எஃப்கே வெஸ்டில் மியூகே, அதாவது நம்ம கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்குல்ல அதை பார்க்கலாம். என்ன ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த டெஃபினேஷன் ஏ மட்டும் தெரிஞ்சுக்கோ, பி வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன், எஃப்கே நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.